மேகதாது அணை விவகாரத்தில் த.வெ.க. அரசு தூங்கிக் கொண்டிருக்கின்றது என்ற முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருந்த நிலையில், தூங்கிக் கொண்டிருப்பது யார் என்று த.வெ.க. பதில் ஒன்றை கொடுத்துள்ளது. த.வெ.க. வெளியிட்டுள்ள பதிவில், மேகதாது அணை விவகாரம் 2026 மே 10ஆம் தேதிக்கு பிறகு உருவானது அல்ல என்றும், தி.மு.க. தலைமை அப்படியென்றால் தூங்கிக் கொண்டிருப்பது யார் என்பதற்கு தி.மு.க. தலைமையே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கிறது தானே. தமிழக மக்களால் தூக்கி எறியப்பட்ட பிறகும் தானே முதலமைச்சர் என்பது போல பேசுவதுதான் யதார்த்த உலகில் இருந்து மாறுபட்டு இருப்பது என்பதை தி.மு.க. தலைமைக்கு எடுத்து செல்ல வழக்கம் போல ஆளே இல்லை போல. ஆட்சியில் இருந்தபோது ஆக்டிவாக இருந்திருந்தால் இன்று தமிழக மக்கள் உங்களை இன்ஆக்டிவ் மோடுக்கு தள்ளி இருக்க மாட்டார்களே என்றும், யதார்த்தம் எதையும் உணராமல் ஆட்சி அதிகாரத்தை இழந்த பொறாமையில், வயிற்றெரிச்சலில், பதவி வெறியில் தி.மு.க. பிதற்றுவதை மக்கள் நன்றாக உணர்ந்திருக்கின்றனர். தி.மு.க. இன்னும் உணராமல் இருக்கிறது. மேகதாது விவகாரம் மட்டுமல்லாமல், தமிழ்நாடு உரிமை சார்ந்த எந்த விவகாரத்திலும் தமிழக விவசாயிகள் நலன்களும் தமிழக மக்கள் நலன்களும் பாதிக்கப்பட த.வெ.க. அரசு ஒருபோதும் இடம் கொடுக்காது என்று அது பதிவிட்டுள்ளது. மேகதாது விவகாரத்தில் த.வெ.க. அரசை கண்டித்து தி.மு.க. தலைவர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்ட பதிவில், தமிழ்நாட்டின் காவிரி நீர் உரிமையை நிலைநாட்ட உறுதியான நடவடிக்கைகளை எடுக்கவும், டெல்டா விவசாயிகளுக்கு சிறப்பான நிவாரண தொகுப்பை அறிவிக்கவும் வலியுறுத்தி, சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி தலைமையில் 3/8/2026 அன்று தஞ்சையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும், விவசாயிகளின் குரலுக்கு தூங்குமூஞ்சி த.வெ.க. அரசு செவிசாய்க்க மறுத்தால் மேலும் பெரிய அளவிலான போராட்டங்களை சந்திக்க நேரிடும் என எச்சரிக்கிறேன் என்று பதிவிட்டிருந்தார். இதற்கு த.வெ.க. அரசு பதிலளித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மேகதாது அணை விவகாரத்தில் த.வெ.க. அரசு தூங்கிக் கொண்டிருக்கின்றது.